மருத்துவருமான டாக்டர் திரு எல் முருகன் அவர்களை எழுச்சியுரையாற்ற அழைக்கிறோம். பாரத் மாதா கி. ஸ்டாலின் கேட்கணும். யாரு கேட்கணும்? பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் முருகனுக்கு. மறக்க முடியுமா கோவை குண்டுவெடிப்பு தினம் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கு எனக்கு முன்னால் உரையாற்றிய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம்ஜி அவர்களே, விஹெச்பியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு பாலாஜி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகள், மீடியா சகோதரர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கோவை இதே நாளில் 28 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த குண்டுவெடிப்பில் பலியான 58 சகோதரர்களுடைய அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த நாள் கோவையினுடைய கருப்பு நாள். இந்த நாள் கோயமுத்தூரினுடைய வளர்ச்சிக்கு விரோதமான நாள். கோவை சரித்திரத்தில் மிகவும் கோரமான நாள்னா அது பிப்ரவரி 14, 1998. இதே நாளில் காஷ்மீரில் புல்வாமாவில் தாக்குதல் நடத்தினார்கள் தீவிரவாதிகள். தீவிரவாதிகள் அவர்களுடைய கொட்டத்தை அடக்க நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். புல்வாமாவில் தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்தின அடுத்த நொடியே காஷ்மீரில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்துல பாகிஸ்தான்ல எல்லையை தாண்டி நம்மளுடைய ராணுவம் போய் அங்க அவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்ததுன்னா அது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கையில் இந்த நாடு மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறனால இந்த நாளில் இன்னைக்கு இதே நாளில் நம்மளுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய திரு அத்வானிஜி அவர்கள் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்ததுனால அவர் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அவருக்கு வைக்கப்பட்ட குறி இந்த ஒட்டுமொத்த கோயமுத்தூரையும் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நரகமாக்கி இருந்தது. தீவிரவாதிகளுடைய கோர முகம் எப்படி இருந்தது? குண்டு வெடிக்கிற இடத்துல, இந்த இடத்துல பொதுக்கூட்டத்தில் குண்டு வெடிச்சா அவங்க இங்கிருந்து எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. அப்போ ஆஸ்பத்திரியில் கூட அவங்க உயிர் பிழைக்க கூடாது என்று ஒரு கொடிய எண்ணத்தோட ஆஸ்பத்திரியில் கூட குண்டு வெடிச்சாங்க. ஆஸ்பத்திரியில் இருந்த நோயாளிகளும் அங்கு பாதிச்சாங்க. கிட்டத்தட்ட 58 பேர் அந்த மிகப்பெரிய கொடூர சம்பவத்தில் தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார்கள். 200க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் தங்களுடைய கை கால்களை இழந்து தன்னுடைய உடல் பாகங்களை எல்லாம் இழந்து ஊனமுற்றவர்களாக இன்றைக்கும் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் அஞ்சலி செலுத்துவது என்பது வருடத்திற்கு ஒரு முறை நாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு உயிரோடு இருக்கின்ற சகோதரர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு தைரியத்தையும் கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கோயமுத்தூர்
சவுத் இந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று சொல்லுவாங்க. எனக்கு முன்னால் பேசினவங்க கூட சொன்னாங்க, கோவையினுடைய டெவலப்மெண்ட் ஏன் இந்த கோயம்புத்தூரினுடைய பாம் பிளாஸ்டுக்கு பிறகு பின்னோக்கி போயிருக்கு. கோயம்புத்தூர் சென்னைக்கு முன்னாடி, கோயம்புத்தூருக்கு பின்னாடி பின்தங்கியிருந்த நகரங்கள், குறிப்பா பெங்களூர், ஹைதராபாத், பூனே, இந்தூர், அகமதாபாத், இந்த மாதிரி நகரங்கள் எல்லாம் கூட அந்த நேரத்தில் இவ்வளவு முன்னேற்றம் இல்லை. கோயம்புத்தூர் அன்னைக்கு அதையும் தாண்டி மிகப்பெரிய, சென்னைக்கு அடுத்தது மிகப்பெரிய ஒரு நகரமாக கோயம்புத்தூர் இருந்தது. ஆனா கோயம்புத்தூர் இன்னைக்கு அந்த நகரங்கள் எல்லாம் கூட பின்தள்ளிவிட்டு நாம் இன்றைக்கு பின்னோக்கி இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம் நம்மளுடைய இங்க இருக்கின்ற திமுக அரசாங்கம் தீவிரவாதிகளுக்கு துணை போவது, தீவிரவாதி செயல்களை அவர்களுக்கு தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவர்களை ஊக்குவிக்கிறதுனால இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை, அனுபவத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். 2022 இதே கோவை கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. ஆனால் நம்மளுடைய தமிழக காவல்துறை, இது திமுகவுடைய காவல்துறை, ஏதோ சிலிண்டர் வெடிச்சிருச்சு அப்படின்ட்டு சாதாரணமாக அந்த வழக்கை மூட பார்த்தாங்க. ஆனால் NIA அந்த வழக்கை எடுத்த பிறகு அதுல தீவிரவாதிகளுடைய பங்கு இருக்கிறது, தீவிரவாதிகளுடைய கைங்கரியம் இருக்கிறது, தீவிரவாதிகள் செயல்பட்டு இருக்கிறார்கள் என்றதை சொல்லியிருக்கிறாங்க. சில பத்திரிகைகளில் 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த டெல்லியில் நடந்த அந்த குண்டுவெடிப்பும் கோவையில் 22வது வருஷம் நடந்த குண்டுவெடிப்பும் ஒரே மாதிரி இருந்தது என்று சில பத்திரிகை ஊடகங்கள் சொல்றாங்க. அப்போ தீவிரவாதிகள் எந்த அளவுக்கு தங்களுடைய கட்டமைப்பை இங்கு ஊடுருவி செய்திருக்கிறார்கள், அதற்கு இங்க இருக்கிற அரசாங்கமும் கூட அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, நம்மளுடைய முயற்சியினால, தேசிய முகமையினுடைய சீரிய முயற்சியினால அந்த 2022 எங்க கோவை கோட்டை ஈஸ்வரன்ல கோயிலில் நடந்த குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு 13 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட விட்டகும் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவங்க ஓட்டு வங்கிக்காக அது சிலிண்டர் வெடித்தது என்ற ஒரு பொய்யான செய்தியை திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் சொன்னாங்க 100க்கும் மேற்பட்ட முறையில் பரோல். அதே போல பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பயங்கரவாத அமைப்புகள் கூட இன்றைக்கு திமுக அவர்கள் கூட இணைந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சகோதரர்களே, திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய கனவாக, லட்சியமாக நம்மளுடைய லட்சியம் இருந்து கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் நமக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகு கூட என்ன நடந்தது? அந்த ஜட்ஜு மேல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பார்லிமெண்ட்ல கொண்டு வர்றாங்க திமுக காரங்க. ஆனா பாராளுமன்றத்தில் நாம் அதை எதிர்த்தோம், சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தாங்க, மக்கள் மன்றத்தில் நாம் வைத்தோம். இன்றைக்கு அதெல்லாம் நிலைநிறுத்தப்பட்டு நமக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் மிக சீக்கிரமாக அங்கு தீபம் ஏற்றப்படும் நாள் மிக விரைவில் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, கந்த சஷ்டி கவசத்தை ஒரு கருப்பர் கூட்டம் அவமரியாதை செய்தார்கள். தமிழக மக்கள் பொங்கி எழுந்தார்கள். நாம் வெற்றிவேல் யாத்திரை நடத்தினோம். மக்களுடைய ஆதரவு, 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள். சகோதரர்களே, இந்த முறை நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நிச்சயம் என்பது இன்றைக்கு மக்களுடைய கணிப்பாக இருக்கிறது. அந்த நாட்கள்
வெறும் 60 நாட்கள். அந்த 60 நாட்கள் முடிந்த பிறகு அடுத்த வருடம் நாம் இங்கு புகழஞ்சலி செலுத்தும் பொழுது இங்கு தீபத்தூண் இருக்கும் என்ற அந்த எண்ணம், நம்மளுடைய எண்ணம் நிறைவேறும் சகோதரர்களே. இந்த இந்தியா இன்றைக்கு புதிய இந்தியா, புதிய பாரதம். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற புதிய பாரதத்திற்குள்ள நாம் இருக்கிறோம். 2016 செப்டம்பர் 18 ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாதிங்க உரி ராணுவ தளத்தின் மேல 4 பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. நம்ம ராணுவ வீரர்கள் அதுல 18 பேர் வீரமரணம் அடைந்தார்கள். உடனடியாக, இது நம்மளுடைய 2016 மன்மோகன் அரசாங்கம் கிடையாது, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதே வருடத்தில் செப்டம்பர் 27 அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு முழு திட்டமிடுதலோட செப்டம்பர் 28 இரவு 11:40 மணியில நம்மளுடைய வீரர்கள் பாகிஸ்தானுக்குள்ள பூந்து, எங்க பாகிஸ்தானுக்கு உள்ள பூந்து அங்க தீவிரவாதிகளை வேறறுத்த செய்தது நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய பிரதமர் அவர்கள். சகோதரர்களே, அதே நேரத்தில் புல்வாமா தாக்குதல் நாம் இன்றைக்கு இதே நாள் இன்றைக்கு நாம் நினைவஞ்சலி செலுத்தி இருக்கிறோம். புல்வாமா தாக்குதல் நடந்த பிறகு நம்மளுடைய ஜம்மு காஷ்மீரில் கிட்டத்தட்ட 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈத்தார்கள். அதற்கு உடனடியாக நம்மளுடைய இராணுவம் பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க. பாகிஸ்தான் எல்லை ஒட்டி இருக்கிற பயங்கரவாதி முகாம்கள் மேல கிட்டத்தட்ட 1000 கிலோ அளவு குண்டுகளை நம்மளுடைய இராணுவம் நம்மளுடைய எல்லைக்குள்ள இருந்து அந்த சைடு வீசி, நம்மளுடைய விமானங்கள் எல்லை தாண்டி போய் அந்த பயங்கரவாத முகாம்களை தகர்த்து தீவிரவாதிகளுக்கு சரியான பாடத்தை புகட்டியது நம்மளுடைய இந்திய ராணுவம். நாம ஏதோ பார்த்து கொண்டிருக்கின்ற நாடு கிடையாது. இப்ப எல்லாம் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். நீ ஒரு அடி அடிச்சா நான் 10,000 அடி திருப்பி அடிப்பேன் என்கின்ற புதிய பாரதம், வலிமையான பாரதம், வலிமை மிக்க பாரதம் என்று அதை தான் நாம பார்த்தோம். ஆபரேஷன் சிந்தூர்ல, பகல்காம்ல சுற்றுலா போனவங்க மேல, சுற்றுலா பயணிகள் மேல 26 பேர் ராணுவம் 26 பேர் மேல பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. உடனே நம்மளுடைய பிரதமர் அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவதற்காக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுத்தாங்க. பாகிஸ்தானுக்கும் தீவிரவாதிகளுக்கும் சரியான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும். அவர்கள் திருந்த போவதில்லை. இப்ப கொடுக்கிற அடி இன்னைக்கு எப்பயுமே எந்திரிக்கூடாதுன்னு செஞ்சு அவர்களுக்கு கொடுக்கிற தண்ணிய முதல்ல நிறுத்தினார். தண்ணிய முதல்ல நிறுத்தணும். நம்ம தண்ணி நிறுத்தின பிறகு ஒரு மிகப்பெரிய ராணுவ திட்டமிடல் இட்டோம். முன்னாடி நான் சொன்னது புல்வாமாப்ப நம்ம எல்லை தாண்டி போனோம். அதுக்கு முன்னாடியும் எல்லை தாண்டி நம்ம வீரர்கள் போனாங்க. ஆனா ஆபரேஷன் சிந்தூர்ல எல்லை தாண்டாமல் நம்ம எல்லைக்குள்ள இருந்துகிட்டே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிற தீவிரவாதி முகாம்களை நேரடியாக அந்த முகாம்களை மட்டும் குறிவைத்து தீவிரவாதிகளை கூண்டோடு அளித்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். சகோதரர்களே, அப்படிப்பட்ட தாக்குதல்களை நாம் நடத்தி இருக்கிறோம். இன்றைக்கு தீவிரவாதிகள் கடந்த 11 ஆண்டுகளாக வாளை சுருட்டி கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கு வாள் ஆற்றுறது, வாளை சுருட்டுறது, சரியான பாடத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். தீவிரவாதிகளுக்கு இரையானது நம்மளுடைய சகோதரர்கள், கிட்டத்தட்ட 58 பேர் இங்க இருக்கிறவங்க. இதையும் தாண்டி ஆடிட்டர் ரமேஷ், சசிகுமார், அரவிந்த் ரெட்டி, இப்படி சுரேஷ், பாடி சுரேஷ், இப்படி எண்ணற்ற சகோதரர்களை, ப்ரொஃபசர் பரமசிவம், திருச்சியில் இருக்கிற ஸ்ரீதர், இப்படி எண்ணற்ற சகோதரர்களை நாம் தீவிரவாதிகளுக்கு இரையாக கொடுத்திருக்கிறோம். அவர்களுடைய கனவு, லட்சியம், எண்ணம் எல்லாம் தமிழகத்தில் ஆன்மீக பூமி,
தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக மலர வேண்டும் என்பது அவர்களுடைய லட்சியம். அவர்களுடைய லட்சியத்திற்கு நாம் துணை கொடுப்போம். நம்முடைய லட்சியம், அவர்களுடைய லட்சியம் நிறைவேற நாம் உறுதுணையாக இருப்போம். தமிழ்நாடு மீண்டும் இந்த மண் ஆன்மீக மண், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆண்ட மண் என்பதை நாம் நிரூபிப்போம். சகோதரர்களே, இந்த இடத்துல நாம் இன்றைக்கு செலுத்தியிருக்கிற மரியாதையானது, புகழஞ்சலியானது அவர்களுடைய குடும்பத்திற்கும் கூட ஒரு மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து அவர்கள் வெளியில வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாம் உறுதுணையாக அவர்களுக்கு இருப்போம் என கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். குறிப்பு: இப்ப அடுத்ததாக நன்றியுரை இருக்கும். அதுக்கப்புறம் சாந்தி மந்திரத்துடைய அதோட நிகழ்ச்சியானது நிறைவு பெறும். எல்லாரும் நம்முடைய இருக்கையில அமர்ந்திருப்போம் அடுத்த குறிப்பு வர வரைக்கும். நன்றியுரையாற்ற